அக்டோபர் 2 பிற்பகல் 1:30 மணிக்கு விடுதலை 2 விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வணக்கம். நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்லைங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. நீங்க கம்பெனிக்கு போயிட்டு. நீங்க டிரைவர். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க? திடீர்னு மைண்டு மாறுதுங்க. யாருக்கு? இந்த பாப்பா வந்து சந்தோஷமாக ஒரு வார்த்தை கூட பேச முடியாதுங்க. ஃபோன் பண்ணாலே குசு குசுன்னு பேசுது, அழுதுட்டு பேசுது. இந்த பாப்பாவா? ஆமாங்க. எங்கள் 2 பேர் கல்யாணம் முடிஞ்சோடனே மம்மி டேடி இறந்துட்டாங்க. அதனால இது இந்த கொரோனாவில் தான் 20 தான் இதுக்கு மேரேஜ். எங்கள் சர்ச்சில் பார்த்து தான் மாப்பிள்ளை இது பண்ணாங்க. நல்லா டைப்பு, நல்லா இருப்பாப்புல, ஜாலியாக இருப்பாப்புலன்னு தான் சொன்னாங்க. சரி, நாங்களும் எங்கள் சக்திக்கு மிஞ்சி தான் இடத்தெல்லாம் இது பண்ணி அதுக்கு பண்ணதுங்க. இப்போ என்னென்னா எங்கள் ஃபேமிலி பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறது. தங்கச்சியை வந்து ஒரு சர்வெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு ஒய்ஃபு இப்படி ஃபேஸ் கொடுத்து பேசுகிறதே கிடையாதுங்க. ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றது எதுவுமே இல்லை. யார்கிட்டயா சொன்னால் கூட அது இது அப்படின்ட்டு சொல்லுவார். ஏய், நானும் சொல்லி பார்த்துட்டேன், பேராவது விட்டு கூப்பிடுங்க, போமா வாமா அப்படின்னு சொல்லனா கூட என் பேரை சொல்லி கூடுங்க. எங்கள் அப்பா அப்பா எனக்கு பேர் வச்சுருக்காங்க, ஏய் இல்லை என் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். இந்தா கூப்பிட்டா ஏங்க ஏங்க அப்படின்னா 4வது வாட்டி தான் என்ன அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்க கல்யாணம் பண்ணும்போது டௌரி கொடுத்தீங்களா? ஆமாம். டௌரி வாங்குறது சட்டப்படி குற்றம். காசு கேட்கறது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக காசு கேட்கும் போதே அவங்க குணம் என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? காரு கேட்டாங்க, அது எங்களால் முடியாதுன்னு சொல்லி ஏஞ்சி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அடுத்து வேறு என்ன பண்ணலாம்னா, சரி என்னால் முடிஞ்சது ஒரு 5 ரூபா தான் நான் தரேன் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணேங்க. அதுக்கு தான் வந்து 1 வருஷமாக பிள்ளைய டார்ச்சர் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறமா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் என்கிட்ட அது கூட தைரியமா கேட்குறாருங்க. எல்லாம் உடனே தானே வாங்கி கொடுத்துருவாங்க, 1 வருஷம் கழிச்சா செய்வாங்க. 10 மாசத்துல தான் எட்டு வந்து கொடுத்தாங்க தம்பி, அப்படியே கேஷாக கையில் எட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ 1 மாதமாக அந்த ஃபோன் ஒர்க் ஆகாமல் நான் செலவு பண்ணி அதுக்கு நான் இப்போ ஃபோன், ஏன்னா நாங்கள் கம்யூனிகேஷனே ஃபோனே இருந்தாலும் பேச முடியாது. நாங்கள் போயிட்டு 2 வருஷம் ஆகுது மேம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த பக்கம் உட்காருங்களேன், வர சொல்லுங்களேன். வர உங்க பேரு? ஏர்னஸ்ட். ஏர்னஸ்ட். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு? ஆமாம் மேடம். எப்போ கல்யாணம் பண்ணீங்க? 2020 மேடம். விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணீங்க? ஆமாம் மேடம். ஃபேமிலியை பற்றியெல்லாம் நல்லா தெரியும். டௌரி கேட்டிங்களா? டௌரி கேட்கல மேடம். அப்புறம் 5 லட்சம் வாங்கியிருக்கீங்க. 5 லட்சம் அவங்க தரேன்னு சொன்னாங்க. 8 சும்மா லட்சம் எப்படி தரேன்னு சொல்லுவேன். 8 லட்சம் 8 லட்சம் தரேன்னு சொன்னாங்க காருக்கு. ஏன் நீங்கள் கார் நீங்கள் சம்பாதிச்சு வாங்கிக்க முடியாதா? மேடம் நான் பேசிட்டு வரேன். போனை கட் பண்ணுங்க, அவ துடிக்கிறத நான் கேட்கணும். என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தான் நான் ரஞ்சனி. ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு.